வணக்கம். நாம இன்னைக்கு மனுஸ்ரீ செல்வா சிட்டியோட பண்ணை நில வரைபடத்தை, அதாவது ஃபார்ம் லேண்ட் லேஅவுட்டை ஒரு ஸ்பேஷியல் டூரா அலச போறோம். வாங்க நேரடியா உள்ள போலாம். வெறும் எண்களும் கோடுகளுமா இருக்கிற ஒரு மேப் எப்படி ஒரு முழுமையான கட்டமைப்பா மாறுதுன்னு பார்க்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. முதல்ல இந்த முழுமையான 2D மேப்பை பாருங்க. இதை பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியுதுல்ல. இதை நம்ம வெறும் காகிதமா பார்க்க போறதில்ல, ஒரு டைனமிக் டாக்குமெண்டா பார்க்க போறோம். பரந்த நிலப்பரப்போட அமைவிடத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மனையோட துல்லியமான கணித அளவீடுகள் வரைக்கும் ஆழமா அலச போறோம். சரி, முதல்ல பகுதி 1 இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன், அதாவது அமைவிடத்தை பத்தி பார்த்துடலாம். அதிகாரப்பூர்வ தரவுகள் படி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கான முகவரி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் இருக்கிற ஆனைக்குளம் கிராமம். இதோட சர்வே எண்கள் குறிப்பா RS நம்பர் 145, 155, அப்புறம் 157. இந்த தரவுகள் மூலமா இந்த இடம் எவ்வளவு நேர்த்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வரைபடத்துல இருக்கிற அந்த வட்ட வடிவ MS லோகோவையும் வடக்கு நோக்கிய திசை காட்டியையும் கவனிங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு திசைகள் ரொம்ப தெளிவா குறிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா, இந்த நிலப்பரப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு 3D அமைப்பா கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பகுதி 2 இதோட உள்கட்டமைப்பு அப்புறம் சாலை வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம ஒரு வண்டியில உள்ள போறதா கற்பனை பண்ணிப்போம். தெற்கு பக்கமா இருக்கிற பிரதான வள்ளியூர் சித்தூர் சாலையில இருந்து தான் நாம உள்ள நுழையணும். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 50 அடி அகலமான மையச்சாலை நம்மள வரவேற்குது. அங்கிருந்து பிரிஞ்சு போனா 30 அடி, 20 அடி, அப்புறம் 10 அடி உட்பிரச்சாலைகள் வழியா எல்லா இடங்களுக்கும் ரொம்ப ஈஸியா போக முடியும். இந்த 50 அடி சாலைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஏதோ சாதாரண சாலை கிடையாது. மொத்த மனைகளையும் 2ஆ பிரிக்கிற ஒரு முக்கியமான முதுகெலும்புன்னே சொல்லலாம். முழு இடத்தோட போக்குவரத்தையும் சீராக்கிற மெயின் ஆக்சஸ் இதுதான். நீங்க எந்த மனைக்கு போகணும்னாலும் இந்த மையச்சாலை தான் உங்களுக்கு வழிகாட்டி. ஓகே, இப்போ பகுதி 3க்கு வருவோம். இங்க தான் மனைகளோட அளவுகளை பத்தி கொஞ்சம் நுணுக்கமா பகுப்பாய்வு செய்ய போறோம். 21 இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நாம பார்த்த அந்த பிரம்மாண்டமான சாலை கட்டமைப்பு எல்லாமே வெறும் 21 தனிப்பட்ட பண்ணை நிலங்களை இணைக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ரொம்ப நெருக்கடி இல்லாம குறைவான மனைகள், நிறைவான இடவசதி, இதுதான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மனைகளோட அளவுகள்ல இருக்கிற பெரிய வித்தியாசம் தான். ஒரு பக்கம் மனை 19 அப்புறம் 21 பாத்தீங்கன்னா தலா 173 சென்ட் பரப்பளவோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மனை 8 ரொம்ப கச்சிதமா வெறும் 50 சென்ட் அளவுல இருக்கு. ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏத்த மாதிரி இது திட்டமிடப்பட்டிருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. உதாரணத்துக்கு உள்ள நுழையும் போதே இருக்கிற முதல் 3 மனைகளை எடுத்துப்போம். மனை 1ஓட அளவு 131 சென்ட். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மனை 2 கொஞ்சம் குறைஞ்சு 98 சென்டாகவும், மறுபடியும் மனை 3 வந்து 100 சென்டாகவும் மாறுபடுது. ஒரே நேர்கோட்ல இருந்தாலும் இப்படி மாறுபட்ட அளவுகள்ல இருக்கிறது பலதரப்பட்ட வாங்குபவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும். அடுத்ததா இருக்கிற மனைகளோட அளவுகளை பாருங்க. மனை 4 அப்புறம் மனை 5 இரண்டும் ஒரே மாதிரி 11 சென்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் மனை 6 வந்து 109 சென்ட், மனை 7 99 சென்ட், மனை 9 92 சென்ட்னா அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஆனா திடீர்னு மனை 10ல 122 சென்ட்னு பெருசாகுது. ஒரே சீரான அமைப்பா இல்லாம இந்த ஏற்ற இறக்கங்கள் ஒரு நல்ல பன்முகத்தன்மையை கொடுக்குதுல்ல? அப்படியே மேற்கு பக்கமா இருக்கிற நடுப்பகுதி மனைகளை கவனிப்போம். இங்க இருக்கிற மனைகள் பொதுவாகவே கொஞ்சம் பெரிய அளவுகள்ல தான் இருக்கு. மனை 11ல இருந்து 16 வரைக்கும் பாத்தீங்கன்னா சராசரியா 140 சென்ட்டை ஒட்டியே இருக்கு. அதுலயும் குறிப்பா மனை 15 மட்டும் 164 சென்ட்டுங்கிற ரொம்ப பெரிய அளவுல அமைஞ்சிருக்கு. இப்போ நாம கடைசியா வரைபடத்தோட உச்சியில இருக்கிற வடக்கு பகுதி மனைகளுக்கு வந்துட்டோம். இங்க மனை 17 கொஞ்சம் சின்னதா 96 சென்ட்லயும், மனை 18 வந்து 152 சென்ட்லயும் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், முனைகள்ல இருக்கிற மனை 19 மற்றும் மனை 21. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 மனைகளும் 173 சென்ட்டுங்கிற அந்த மாபெரும் அளவோட இந்த மொத்த வரைபடத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமா இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்ளோ நேரம் இந்த இடத்தோட சூப்பரான சாலை வசதிகள், விதவிதமான அளவுகள்ல இருக்கிற மனைகள், அதோட வடிவமைப்பு எல்லாத்தையும் பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். இந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது மனுஸ்ரீ செல்வா சிட்டில நீங்க ஒரு மனையை வாங்கினா அதை எப்படி உங்க தேவைக்கேத்த மாதிரி பயன்படுத்துவீங்க? ஒரு பெரிய பண்ணை வீடா இல்ல லாபகரமான விவசாய நிலமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான தேடலோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அவங்களோட ஃபோன் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் +91 7816 65841. மேலும்
dreamofworks@gmail.com அப்படிங்கிற இமெயில் முகவரி மூலமாவும் நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம்.